ஹாய், வெல்கம் டு ஆர்எஸ் டெரகோட்டா ஜுவல்லரி. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டெரகோட்டா ஜுவல்லரி மேக்கிங் பிஸ்னஸை வந்து எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகிறதோ வேர்ல்டு வைட் சேல் பண்ணுறதுக்கான டிப்ஸ் என்ன அண்ட் எப்படிலாம் நான் சொல்ல போகிறேன். இஃப் யூ ஆர் டெரகோட்டா மேனுஃபேக்சரர், நீங்கள் வந்து டெரகோட்டா மேக் பண்ணுறீங்க, ஸோ அதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதா இருந்தாலும் சரியில் ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு, பட் இன்னும் சில விஷயங்களை வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம டெரகோட்டா ஜுவல்லரி மேக்கிங் பண்றோம்னா அதுக்கான ரா மெட்டீரியல் சோர்சிங் சரியான இடத்துல நம்ம பண்ணணும். கரெக்டான ரா மெட்டீரியலை சூஸ் பண்ணி வாங்கணும். ஃபர்ஸ்ட் இதுல மெயின் ரோல் பிளே பண்றது கிளே தான். கிளேவை பொறுத்த வரைக்கும் நீங்க கரெக்டான டெக்ஸ்டர் செக் பண்ணும், குவாலிட்டி செக் பண்ணும், அதோட பேசிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கோட டேட்ல இருந்து எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணி தான் வாங்கணும். மற்ற டூல்ஸ் எல்லாம் இதுல பிளே பண்ற ரோல் வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ கிளே வந்து ரொம்ப முக்கியம். அதோட விஷயங்களை எல்லாத்தையும் நீங்க கவனிச்சு வாங்கணும். ரெண்டாவது விஷயம் பிராக்டிஸ், நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ற கிளே வந்து ஜுவல்லரிக்கான கிளேவாங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் என்ஷூர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுல நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். நிறைய ஜுவல்லரி டிசைன்ஸை வந்து நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதாவது நம்ம வந்து ஃபினிஷிங் கொடுத்தா மட்டும்தான் கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட ரெகுலரா பை பண்ணுவாங்க. அதோட குவாலிட்டியும் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க கொடுக்குற ஃபினிஷிங் வந்து ரொம்ப ப்ராப்பரா இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணும், கான்ஃபிடென்ட் கிடைச்சிச்சு, நான் வந்து இப்ப சேல் பண்ணும். சேல் பண்றதுக்கான முக்கியமான சோர்சஸ் என்னன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப். இந்த பின்ட்ரெஸ்ட்லயே நம்ம பண்ணலாம். ஸோ இது 3-4லுமே நீங்க உங்களோட அக்கௌண்ட் நேம், உங்களோட பிராண்ட் நேம் இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க உங்களோட ரெகுலர் ஒர்க்ஸ், போஸ்ட் இது எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணலாம். அப்படி அப்லோட் பண்ணது மூலமா உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய வரும், என்கொயரிஸ் வரும், பிரைஸ் அந்த மாதிரி எல்லாம் கேட்டு என்கொயரி பண்ணுவாங்க. என்கொயரிஸ் வந்து நீங்க அப்படியே வந்து உங்களோட சேலா கன்வெர்ட் பண்றது நீங்க பேசுறதுலயும் நீங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஸோ எந்த ஒரு கமெண்ட் வந்தாலும் அதுக்கு இமீடியட் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அண்ட் எந்த ஒரு என்கொயரி வந்தாலும் இமீடியட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் நான் பண்ணிட்டேன். சோஷியல் மீடியாங்கிறது இப்போ மெயினா வந்து சோஷியல் மீடியால தான் வந்து இப்ப சேல்ஸே போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே. வந்து ஈவன் ஆஃப்லைன் ஸ்டோர் வச்சிருக்கிறவங்களும் சரி, ஆன்லைன்ல வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ் யாரா இருந்தாலுமே இந்த சேல் வந்து சோஷியல் மீடியாவை பொறுத்து தான் இப்போ வந்து க்ரோ ஆயிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். அதனால இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ட் இது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண முடிஞ்சா நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ஓன் வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் அது மேண்டேட்டரி இல்ல. ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் நிறைய ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னா நிறைய ஹேண்ட்மேட் ஜுவல்லரிக்கான சைட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல நீங்க லைக் எட்ஸி, அதுக்கப்புறம் அமேசான், மீஷோ இதுல எல்லாம் கூட நீங்க உங்களோட நேம், ரெஜிஸ்ட்ரேஷன், சர்டிபிகேட் இதெல்லாம் கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். உங்களுக்கு சர்டிபிகேட்ல எல்லாம் நார்மலான வீட்ல இருந்தா தான் நான் பண்றேன், எனக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாதுன்னா டைரக்டா நீங்க வந்து அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸே இல்லாம இருக்கிற நிறைய ஹேண்ட்மேட் ஜுவல்லரி சைட்ஸ் இருக்கு. ஸோ அதுல நீங்க உங்களோட இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஃபர்தரா வர ஆர்டர்ஸ் வந்து எடுக்கலாம். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எடுத்ததுமே சோஷியல் மீடியால வந்து எனக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கல. நான் வந்து அந்த OLX அண்ட் மற்ற சைட்ஸ்ல எல்லாம் வந்து என்னோட ப்ராடக்ட்ஸ், இமேஜஸ் இதெல்லாம் ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ட்ரேட் இந்தியா, இந்தியா மார்ட் இந்த மாதிரி தான் நான் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். ஃபாலோ பண்ணும். முக்கியமா இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எதுவா இருந்தாலும் கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு 100 வியூஸ் 200 வியூஸ் வருதுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிடாதீங்க. கன்சிஸ்டன்டா உங்களோட ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பா வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களோட பேஜும் க்ரோ ஆகும், ஃபாலோவர்ஸும் கெயின் ஆவாங்க, உங்களுக்கு ஆர்டர்ஸும் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்றது மூலமா உங்களோட பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். கண்டிப்பா வேர்ல்டு வைட் வந்து சேல் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. முக்கியமா பின்ட்ரெஸ்ட், ஃபாரின்ல நீங்க சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பின்ட்ரெஸ்ட்ல லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அது மூலமா நீங்க நிறைய வந்து உங்க ப்ராடக்ட்டை வந்து அப்லோட் பண்ண ஃபாரின் கஸ்டமர்ஸ் அதிகமா அப்ரோச் பண்றது பின்ட்ரெஸ்ட் மூலமா. ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் உங்களுக்கு மார்க்கெட்டிங் டிப்ஸ் வேணும் அண்ட் டெரகோட்டா ஜுவல்லரி பத்தின கம்ப்ளீட் நாலேஜ் வேணும்னா என்னோட கம்மிங் நவம்பர் 14, 15, 16 3 days மாஸ்டர் கிளாஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ வேணுங்கிறவங்க நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அந்த கிளாஸ்ல கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மூலமா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் அண்ட் நிறைய கான்ஃபிடன்ஸும் கிடைக்கும். என்னோட லைஃப் டைம் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னோட லைஃப் டைம் சப்போர்ட் உங்களுக்கு வேணும்னா இந்த கிளாஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றது மூலமா எப்ப நீங்க டவுட்ஸ் கேட்டாலுமே உங்களுக்கு குரூப் சப்போர்ட்டோ இல்ல கால் சப்போர்ட்டோ என்னால பண்ண முடியும். அப்படி சீட்டை புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு DM பண்ணி உங்க சீட்டை புக் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். தாராளமா நான் பதில் சொல்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க்யூ.